அனைவருக்கும் வணக்கம். விந்தணுக்களை பல மடங்கு அதிகரிக்கவும் உடல் பொலிவை தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மூலிகையின் பெயர் கோரைக்கிழங்கு. இந்த கோரைக்கிழங்கு அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக் கொள்ளுங்கள் அல்லது வயல்வெளிகளில் மண்ணிற்கு கீழே காணப்படும். இதை கோரைப்புல் என்று கூறுவார்கள். இந்த கோரைப்புல்லிற்கு அடியில் கிழங்கு போல் பக்கடித்து செல்லும். அதுதான் கோரைக்கிழங்கு. கோரை புல்களில் 2-3 வகை உள்ளது. சரி, இனி பயன்படுத்தும் விதத்தை பற்றி பார்ப்போம். நாட்டு மருந்து கடைகளில் கோரைக்கிழங்கு வாங்கிக் கொள்ளுங்கள். கோரைக்கிழங்கு சற்று கடினமானதாக இருக்கும். வாங்கிய கோரைக்கிழங்கை 3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். அதன் பிறகு மேல் உள்ள தோலை கத்தியால் சீவ வேண்டும். சீவிய பிறகு ரோஸ் கலர் கலந்த நிறத்தில் கோரைக்கிழங்கு இருக்கும். அதை அப்படியே நிழலில் காய வைக்க வேண்டும். காய வைத்த கோரைக்கிழங்கை பொடி செய்ய வேண்டும். மிக்சியில் பொடி செய்ய முடியாது. அம்மி அல்லது கல்வத்தில் இட்டு பொடி செய்து கொள்ளுங்கள். சரி, இனி பயன்படுத்தும் விதத்தை பற்றி பார்ப்போம். விந்தணு குறைபாடு உள்ளவர்கள் சூடான பாலில் இந்த பொடி செய்த கோரைக்கிழங்கை 2 கிராம் சேர்த்து சூடு ஆறிய பிறகு காலை மாலை என 2 வேளை உணவுக்கு பின் சாப்பிட வேண்டும். தொடர்ந்து 3 மாதங்கள் சாப்பிட வேண்டும். அதன் பிறகு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என 3 மாதங்கள் சாப்பிட வேண்டும். நீங்கள் 3 மாதங்கள் சாப்பிட்டாலே விந்தணு உற்பத்தி அதிகரிப்பதை காணலாம். இந்த கோரைக்கிழங்கு நரம்புகளை வலுப்படுத்தி நரம்பு தளர்ச்சியை நீக்கும். உடலை நன்கு வலுப்படுத்தும். ஞாபக சக்தியை அதிகரிக்கும். நரம்புகளை வலுப்படுத்தி விந்தணு உற்பத்தியை அதிகரிக்கும் சக்தி இந்த கோரைக்கிழங்கிற்கு உண்டு. விந்தணு உற்பத்தியை அதிகரிப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. உடல் பொலிவு பெற விரும்புபவர்கள் காலை உணவுக்கு பின் சூடான பாலில் பொடி செய்த கோரைக்கிழங்கை 2 கிராம் சேர்த்து சூடு ஆறிய பிறகு 48 நாட்கள் சாப்பிட வேண்டும். அதன் பிறகு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என 2 மாதங்கள் சாப்பிடலாம். உடல் பொலிவு பெறும். கோரைக்கிழங்கை பயன்படுத்தி நம் முன்னோர்கள் பலவிதமான நோய்களை குணப்படுத்தி இருக்கிறார்கள். அதை பற்றி நாளடைவில் பார்ப்போம். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறோம். மேலும் அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.